ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா கம்பு கூட பாசி பயறு சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதை நம்ம அரைச்சி எடுக்க முடியும். இப்போ இது ஊறட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கலாம். கம்பு எடுத்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் வச்சு இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. கம்போட கலரு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். வறுக்கும் போதே நமக்கு நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ அதே பேன்லேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு பாசி பயறு சேர்த்துக்கலாங்க. பாசி பயரையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதோட கலரு இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்தால் போதும், ரொம்ப கலர் மாற வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கம்பும் பாசி பயரும் நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம். ரவையை விட கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம ஊற வச்ச பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதையும் அதே மிக்ஸி ஜாருக்கே மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா குறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேணாம். கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம அரைச்ச கம்பு பாசிப்பயிறு அந்த மாவு கூடயே இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நல்லா பொடியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காயெலாம் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்புகளை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள், நல்லா ஒரு எடுத்து உருட்டுற கன்சிஸ்டன்சிக்கு இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கம்பு இது ரொம்ப ஹார்டாயிரும். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. உருண்டைகளாகவோ இந்த மாதிரி நீல வாக்கில் எப்படி வேணாலும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சூடான இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வேகட்டும். இப்போ இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி பாத்திரலாம். தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே 4 பல்லு பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா கை நிறைய மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. மல்லி இலையை நல்லா அந்த தண்டோடையே நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக வேர்க்கடலை சேருங்க. வேர்க்கடலை புளி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம தாளிக்காமையே இந்த சட்னி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட இந்த ரெசிபியும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ரெடி பண்ண சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதை மேக்ஸிமம் சுட சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஆறுனாலும் இது ஹார்ட் ஆயிரும். நம்ம பிசைகிற மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே ஆறி ஹார்ட் ஆயிருங்க. இப்போ இதே மாவை வச்சு நம்ம தோசை மாதிரி இந்த மாதிரி அடை ரொட்டி மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூடான தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி கையில் லைட்டாக தண்ணி தட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுத்தோன்னா நல்ல வாசனையான இந்த கம்பு பாசிப்பயிறு சேர்த்த இந்த ஹெல்த்தி அடை ரொட்டி ரெடிங்க. இதை நாம் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக சாப்பிடணும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கூட சாப்பிட்லாங்க.
அவ்வளோ நல்லதுங்க கம்பு. கம்பு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம கம்பு கூழாவோ, கம்பு தோசையாவோ ஒரு வாரத்தில் 2, 3 நாள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட்லாம் ரெடியூஸ் ஆயிருங்க. இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.